ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதாவது நாவல் சிலையிலே நாவல் சூன் கண்ட புராணமும் கலந்த ஒரு காவியம். இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் அவன மாதிரி அர்ச்சந்திரான் கேள்விப்படாதீங்க. இல்ல, கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி. கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி. உண்மைதான். இந்த நாடகத்திலே நான் வந்தபடினா என் யாருன்னு கணித்தாய் நாங்க சொன்னா ஆகட்டும். சத்திய லோகவாசல் சதுர்முக இந்த செல்வன் நித்திய கலகம் செய்யும் கலக பிரியோர். என்னுடைய பெயரோ நாரத சிகாமணி. நாரத சிகாமணி அப்படின்னாலும் 10 மாதம் 3 நாள் 3000 நாடி அங்கத்திலே சுமந்து என்னை பெற்றாலே தாய் தந்தை. என்னுடைய தந்தையோ முகம் பதித்த பிரம்மதேவன். தாயாரோ கலைவாணி. உண்மைதான். அது தேவாதேவருக்கு சரி, கையில கட்டணம் கட்ட கருத்துல கொட்டை கொட்டை என்ன கொட்டை உத்ராஜ கொட்டை கொட்டை. இப்படி சடபுடிக்கு சன்னியாசி மாதிரி இருக்கிறீங்களே, என்னங்க காரணம்? ஓஹோ, ஒரு தேவருக்கு பிள்ளையாக விருந்து விட்டு ஏன் இப்படி சடுபடி தரித்த சன்னியாசி போல இருக்கிறாய்? என்ன காரணம் நண்பா? எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? அதாவது காலையில் எழுந்தவுடனே காலை கடலை விழிப்பது, என் தந்தையாருடைய பாத பூஜை செய்வதற்காக மகளுக்கு நந்தவனம் செல்வேன். அப்பொழுது ஒரு நாள் வருடத்திலே காலை கடலை முடித்தவுடனே என் தந்தையாருடைய பூஜைக்கு மகளிருக்கு போக வேண்டும். அப்படி என்று நந்தவனம் சென்றேன். அப்பொழுது நான் 5 வயது அறியாத குழந்தை பருவம். என்னை போல அசலாட்டு பாலர்கள் அல்ல, பெண் குழந்தைகள். அதாவது அந்த நந்தவனத்திலே இருக்கக்கூடிய தெப்ப குளத்திலே உடம்பிலே ஒரு ஆடை இல்லாமல் படிக்கு அந்த பெண்கள் எல்லாம் குளித்துக் கொண்டிருந்தார்கள். பெண்கள் எல்லாம் குளிக்க நான் ஒரு ஆண்மகன். என்ன செய்தி நண்பா? அப்பொழுது அவர்கள் குளிக்கின்ற பொழுது தேவருக்கு பிள்ளை என்று கூட பாராமல் ஒரு புதரின் அருகாமையிலே அமர்ந்து கொண்டு அந்த பெண்கள் குளிப்பதை ஒற்று பார்த்தேன். உண்மைதான். அது அறியாத பருவம், குழந்தை பருவத்திலே செய்தது. உண்மைதான். அப்பொழுது என் தந்தையாளாகப்பட்ட பூஜைக்கு மலருக்கு மறந்து விட்டேன். அதை பார்த்துக் கொண்டிருந்தேன். சுக்லாதேவி மைந்தன் சூரிய பகவானாகப்பட்டவன் உதயமாயி அஸ்தமாகும் நேரம் வந்து விட்டது. காலை முடிந்து மாலை வந்து விட்டது. ஐயோ, தந்தையாருடைய பூஜைக்கு பாத பூஜைக்கு மலருக்கு வந்தோம். நந்தவனத்திலே இந்த பெண்கள் குளிப்பதை பார்த்து விட்டு மெய் மருந்து இருந்து விட்டோமே, தந்தையாருக்கு தெரிந்தால் நமக்கு மிகவும் ஆபத்து என்று பயந்து கொண்டே சத்தியலோகம் சென்றேன். உண்மைதான். அப்பொழுது சத்தியலோகத்தின் முன்பதாக நுழைவாசலிலே கால் எடுத்து வைத்தேன். அப்பொழுது தந்தையாகப்பட்ட சிம்மாசனத்திலே இல்லை. பார்த்த உடனே எப்படி ஓடினேன்? என் தந்தையாராகப்பட்டால் வந்தார். மகளே சிகாமணி. அதற்கு முன்பதாக என்னுடைய பெயர் சிகாமணி. இப்பொழுதுதான் இதெல்லாம் வருது. ஏன் இவனுக்கு நாரதன் என்று பெயர் வந்தது என்று. சிகாமணி, எங்கப்பா என்னுடைய பால பூஜை செய்வதற்கு மலருக்கு போனாயே, எங்க மலர் எங்க பூ அப்படி என்று கேட்க என் தந்தையாரிடம் ஒரு சிறிய பொய் தான் சொன்னேன். பேசுறதே பொய். அதுல சின்ன பொய், அதுல பெரிய பொய். நண்பா,
பொய் என்றால் என்ன? என்ன? இப்ப உன்னை நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னா அது சின்ன பொய். எங்க செட்டு வாத்தியார் கோமாளிய வேற ஒரு பொம்பளையோட நான் பார்த்தேன்னு சொன்னா அதுதான் உலகத்திலே பெரிய பொய். சம்பள நாடத்தை எடுக்காது. அதுதான் பெரிய பொய். அது போல ஒரு சிறிய பொய் தான் சொன்னேன். என்னவென்று நந்தவனத்திலே மலர் மலரவில்லை. ஆனா ஒரே பூக்கு கூட பூக்கவில்லை. பூ பூக்கல, மலர் உண்மைதான். மலர் மலரவில்லை என்று சொன்னேன். என் தந்தையாருக்கு ஞானக்கண் உண்டு. என்ன தந்தையாருக்கு பூன பெண்ணா? ஞானக்கண் அது நீயா மண்ணு ஞானம் ஞானக்கண் ஞானக்கண்ணால் அறிந்தார். அடே நாரதா சிகாமணி அப்படி என்று தந்தையாராகப்பட்ட ஆங்கார கோபத்திலே என்னுடைய பெயருக்கு முன்பதாக நாரதா என்று பெயர் வைத்தார். உண்மைதான். நாரதா, அடே நாரதா சிகாமணி ஒரு தேவருக்கு பிள்ளையாக பிறந்து விட்டு அந்த நந்தவனத்திலே பெண்கள் குளிப்பதை ஒட்டி இருந்து பார்த்து விட்டாய். என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு திமிரி. ஒரு தேவருக்கு பிள்ளையாக பிறந்து இந்த காரியத்தை நீ செய்யலாமா? அதுக்கு முன்ன பொய் பேசுறியே. பொய் பேசுறியே. தேவனுக்கு பிள்ளையாக பிறந்து விட்டு அதை பார்த்ததும் இல்லாமல் பெற்ற தந்தை என்று கூட பாராமல் என்னிடமே பொய் பேசுகிறாயே. 5 சிறு வயது அறியாத குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே இவ்வளவு பெரிய பொய் பேசுறியே. நீ வளர்ந்து பெரியவனானால் எவ்வளவு பெரிய பொய் பேசுவாய்? பேச மாட்டேன். எத்தனை பேர்த்து குடியை கெடுக்க மாட்டேன். அப்படி என்று என் தந்தையராகப்பட்ட ஒரு ஆங்கார கோபத்திலே எனக்கு ஒரு சாபத்தை அளித்தார். என்னவென்று ஏதே என்றைக்கு பெற்ற தந்தை என்று கூட வராமல் பொய் சொன்னாயோ இது நாள் வரைக்கும் உன்னை மகன் என்று பாவித்தேன். இதற்கு மேல பெற்ற தந்தையிட்டே பொய் பேசிட்ட. நீ எனக்கு மகனும் அல்ல, நான் உனக்கு தந்தையும் அல்ல. உனக்கு நான் சாபம் தருகின்றேன். எப்படி சாபத்தை அளித்தார்? இன்றைக்கு எப்படி பெற்ற தந்தையிடம் பொய் பேசினாயோ அது போல ஒரு நாளைக்கு 1000 பொய் பேச வேண்டும். அண்ணனுக்கு ஆமா. அப்படி 1000 பொய் பேசாவிட்டால் உன் தலையோ 1000 சுக்காக வெடிக்கும், வயிறோ தாலி போல் உப்பும், புதுவோ மூட்டை சுமக்கும், கால்கையிலோ தூண் போல் வீங்கும். அது போல சாபத்தை தந்தார். அந்த சாபத்தை பெற்று ஒரு எங்கே சென்றேன்? நேராக கையிலங்கிரி சென்றேன். உண்மைதான். என் தாத்தனாகப்பட்ட சிவபெருமானை பார்த்தேன். தாத்தா, உன் மருமகனாகப்பட்டவன் இது போல எனக்கு சாபத்தை அளித்து விட்டான். இந்த சாபத்துக்கு விமோச்சனம் என்ன? என்ன இந்த சாபத்துக்கு விமோச்சனம் என்ன என்று கேட்க, நாரதா, அதாவது தந்தை கொடுத்தால் சாபம், தேவர்கள் கொடுத்தால் வரம், விட்டால் சாபம். சாபத்தை மாற்ற இயலாது. அதனால உனக்கு மாற்று வரம் தருகின்றேன். எப்படி? அதாவது உனக்கு கலகம் தானே வேண்டும். அதனால என் கையில் கழுத்திலே இருக்கக்கூடிய சிவமாலை கட்டி தருகின்றேன். இந்த மாலை எடுத்து தோத்திரம் செய்தாயானால் உனக்கு கலகம் இருக்கும் இடம் ஞாபகத்துக்கு வரும். எங்க தாத்தம் கொடுத்த கொட்டப்பா இது. ஆமா, இதுதான் என் தாத்தா கொடுத்த ஜபமாலை. தாத்தா கொடுத்த கொட்டை. உண்மைதான். புத்தராஜ கொட்டை மாலை. அதை வாங்கி கொண்டு எங்கே சென்றேன்? என் தந்தையை பெற்றெடுத்தாரே ஸ்ரீவந்த கண்ணன், ஒன்னாலப்பட்ட கோபால வைகுண்டத்தை ஆண்டு வராரே, அண்ணன் சென்று, தாத்தா, உன் மகனாகப்பட்ட பிரம்மதேவன் எனக்கு இது போல சாபத்தை அளித்தான். கைலங்கிரி சென்றேன். எனக்கு சிவ மாலை குறித்திருக்கிறார். உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன். இதுக்கு என்னப்பா உங்களால் ஏதாவது முடியுமா என்று கேட்டேன். அப்பொழுது உண்மைதான் என் தாத்தனாகப்பட்ட சொன்னார், இது என்னப்பா, கலகத்தை செய்ய வேண்டும் என்றால் பெருமாள் மாலை கொடுத்து விட்டார், அதை வைத்து கலகத்தை செய் அப்படின்னு சொன்னார். தாத்தா, நான் ஒருவர் குடும்பத்திலே கலகம் செய்தால், அதாவது சண்டாள நாரதன் வந்தால் என் குடும்பத்திலே கலகத்தை செய்துவிட்டு ரெண்டாக்கி விட்டு போயிட்டான். அவளாம் நல்லா இருப்பானா? அவன் ஊடலாம் நல்லா இருக்குமா? அவன் லாரியில் அடிப்பட்டு சாவானா, பஸ்ல அடிப்பட்டு சாவானா என்று எனக்கு சாபத்தை கொடுப்பார். தாத்தா, தேவரெல்லாம் நீங்க சந்தோஷமாக இருப்பீர்கள், நான் கலகத்தை செய்துட்டு சாபத்தை பெற்று செல்வா அப்படி என்று சொல்ல என் தாத்தனாகப்பட்டால் அவருமாக கொடுத்தார். எப்படி? நாராயண நாராயண என்று சொல்லி என்னுடைய நாமத்தை உச்சரித்தாயானால், அதாவது நீ செய்யக்கூடிய கலகத்திலே இருக்கக்கூடிய நன்மை எல்லாம் உன்னை சேரும், தீமை எல்லாம் இந்த தேவர் என்னை சேரும். அதுக்குத்தான் மூச்சுக்கு முன்னோடு தரவ நாராயண நாராயண என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நண்பா,
இன்றைய எனக்கு கலகம் கிடைக்கவில்லை. என் தலையோ 1000 சுத்தாக வெடிக்கும் போது ஐயோ என் வயிறோ தாலி போல் உப்புகிறது, என் முதுகோ மூட்டை சுமக்கிறது, காலோ தூண் போல் நீங்கிறது. ஒருவேளை சக்கர நோய் இருக்கும். ஏய், என்ன செய்வேன்? ஐயோ, கலகம் கிடைக்கவில்லையே. நண்பா, அவர் உப்புதா உண்மைதான்டா. அதுக்குதான் போறோம் அதிக திங்காதங்கிறேன். என் பேச்சுக்காக செவனாப்பு குடி சரியா போயிடும். அப்படியா? ஏய், தலை வெடிக்குதா உண்மைடா. பாத்திரம் போடு. ஏய், புது மூட்டை சுமக்குதா உண்மைதான். உள்ள துணியெல்லாம் இருக்குதா கட்டியா? அது இல்லப்பா, என் தந்தையார் கொடுத்த சாபம் பலிதமாகிறது. அதனால எனக்கு இப்ப உடனடியாக கலக வேண்டுமே. எங்கடா நாட்டுல கிழங்கு கொடுக்கணும் தேவை. உப்பு வந்து கிழங்கு வேணுமா, குச்சி கிழங்கு 2 கிலோ வேணுமா, 3 கிலோ வேணுமா? ஏ கிழங்குலடா, கலகம். நான் கிழங்கு நினைச்சுக்கிறேன். உனக்கு வேணும் இருக்கிறதா? இருக்கிறதா? ஏன் சொல்றா? நீ இருக்குதா இல்லையா? என் உசுறு எடுத்து கூடாது. வேண்டும் வேண்டும். கலகம் தானே வேணும். ஏ சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ செத்து போயிருந்தா சீக்கிரம் தான். என்னப்பா இது? இல்லையா? இதுல இருக்குது. இதுல இருக்குதா கலகம்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சொல்லு. நான் சொல்ற மாதிரி செய்ய அவசரப்பட்டீங்கன்னா கிழங்கு தர மாட்டோம். ஒண்ணு கலக வேண்டும் கலக வேண்டும். கலங்குங்க. நாராயுணன் நாராயுணன். நீயே போடக்கூடாது. சரி வா, கலகம் எங்கே இருக்கிறது? இந்த மாதிரி கூத்தாட மாட்டோம். எடுத்து மூத்த முடிச்சுலாம் கட்டிக்காது. இந்த வழியா தானே வந்தோம். இல்லப்பா, இதை வந்தோம். என்னை விட்டுட்டு போகாது. நீ செலப்போண்டா உட்காது. போகும்போதே தடுப்பில் ஏ வாடா வாடா சீக்கிரம் வாடா. ஏ கலக வேண்டும். ஏ கலக வேண்டும். கத்தி குடிங்கடா. சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, எங்கடா கூட்டிட்டு போற? ஐயா ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் தாத்தனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன். ரெடி ஆயிக்காங்க. ரெடி பண்ணிக்க. எந்த தெய்வம் பிடிக்கும்? ஸ்ரீமந்த கண்ணன். காவு வாங்காத தெய்வம் பார்த்து காவு வாங்குற தெய்வம் கருப்புசாமி. அந்த கருப்பு சாமி நினைச்சுக்கிட்டு இந்த ஆயா ஒரு போடு போடு. என்னடா பாருங்க, இன்னும் போல வாங்கடா. அந்த ஆயால வெட்டிவிட்டா சம்பளம் கொடுத்துருவாங்கல்ல? அந்த ஆயால வெட்டிவிட்டா சம்பளம் கொடுத்துருவாங்கல்ல? வித்துவாங்க. அந்த கட்டை வச்சு பிடிக்க தள்ள அடிச்சு போடுவாங்க. ஆனா அதுக்கு வெட்ட சொன்னா பாரு, அவனை விட்டுருவாங்க. யாரு வெட்டாலும் அவனுக்கு தான் காவலோட பிடிக்க தள்ள அடிச்சு போடுவாங்க. இல்ல, அதாவது தப்பை செய்வதற்கு தண்டனை இல்ல, தப்பை செய்ய தூண்டுறான் பாத்தியா, அவனுக்கு தான் தண்டனை அதிகம். அந்த ஆயால வெட்ட போந்து ஏன் டவுன் செய்யும். சிசியா, கலகம் என்றால் அது போலல்ல. அதாவது இந்த வழியிலே ஒரு பாம்பாகப்பட்டது போனால் அந்த பாம்பையும் அடிக்கணும், அந்த தடியும் உடையக்கூடாது. அந்த சத்தம் போட இந்த வழியிலே ஒரு பாம்பு சென்றால் அந்த பாம்பையும் அடிக்கணும், அந்த பாம்பு அடிக்கிற தடியும் உடையக்கூடாது. தூங்குற பிள்ளைய பாம்பும் சாகக்கூடாது. தூங்கிட்டு விடுவேன், ஆட்டி விடுவேன். யாரு கேட்டா அந்த பகுமானமும் சொல்வேன். அப்பனா நீ குசலக்காரனா அறிந்து கொண்டாய் நண்பா. அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் எனக்கு கலகம் கிடைக்கவில்லை. அதனால என் தாத்தன் கொடுத்த ஜபமாலை இருக்கிறது, இதை எடுத்து தோத்திரம் செய்தால் தாத்தனை ஊத்தியம் எடுக்க கிழங்கு வேணும். நம்மளுக்கு தாத்தனை ஓத்திரி செய்யல, தோத்திரம். தந்தையார் கொடுத்த சாவு எப்படி? தலையோ 1000 ரூபாய் வெடிக்கும், வண்ணாச்சாலி போல இருக்கணும், காலோ தூடு போல வீக்கட்டும். உண்மைதான். ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு கலகம் செய்யணும். அப்படிதானே?
என்னை காதையா கையில கருப்பு பார்த்தா கைய சுடாது சுட்டா பிடிச்சி என்ன பண்ண அதுக்குதான் வரும்போது கவச பாடியில ஒரு 2 கிலோ பன்னிக்கறி திங்காதான் முருதா திங்க முடியா என் கையில தானே பத்த வச்ச நீ சரியான படி ஆண் மகன் தானே நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தானே என்னது அப்படின்னா இங்கிலீஷ் புண்டை எப்ப இது உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சது டபிள்யூ ஆமாங்க ஆமான்னு சொல்றேன் டெஃபினெட்லி என்ன இட்லி டெஃபினெட்லி எனக்கு இட்லி டபிள்யூ இட்லி கேட்டுக்கிற உங்க கையில பத்தவை காத்தடிக்குது சார் இல்ல பரவாயில்ல வராது காத்து தான் பாருங்க அடிக்குது இது இந்த பக்கம் இல்லைங்க நான் நாளைக்கு பத்த வச்சுக்கிறேன் இது யாரை ஏமாத்தலான்னு யாரை ஏமாத்துறது என்னெல்லாம் பார்த்தா சண்டாளா என் கையில வெறுக்கல் போறோம் உன் கையில மட்டும் மண்ணு அவரோட விவரம் நீ கல் போடுற கையில பத்த வைக்கணும் உண்மைதான் எரிந்தது ஏமாந்து போயிட்டு போட்டு எறிஞ்சாலும் போத்திட்டு படுத்தா பட்டுக்கு போத்தனாங்க சிவபாட கூட ஏன் போட்டாங்க கையில ஏற்றிட்டா இல்லையா சரி வா தெரிந்தது எங்களை 2 பேர் போட்டுறோம் சிசியா